ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பீட்வொர்க் ப்ளவுஸ் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹெவி ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் ரேஞ்ச் ப்ளவுஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நெக் பார்ட் மேக்கிங் மட்டும் காமிக்கிறேன். அடுத்த பார்ட்டில் நம்ம ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். நான் வந்து நெக் டிசைன் வந்து பவுடர் ட்ரேசிங் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த நெக்கோட எட்ஜில் நெக்குக்கு ஒரு பார்டர் மாதிரி ஒரு 4 ரோ செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் ஓரமாக அந்த 4 லைன் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நான் வந்து இப்போ பைப்பிங் த்ரெட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு வரேன். இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே வந்து நான் லோடட் பீட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் அதை பண்ணி முடிச்சதை பார்க்கலாம். பட் இது ஒர்க்கிங் கிளிப்பிங் வந்து நான் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ரோ வந்து இந்த மாதிரி லோடட் ஸ்டிச் வரும், நான் அங்கே காமிக்கிறேன். இப்போ இந்த லோட் ஒர்க்குக்கு பக்கத்துலேயே அதை ஒட்டின மாதிரி அந்த டிசைனுக்கு உள்பக்கமாக மட்டுமே நான் வந்து பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லோடுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பீட் ஆகட்டும், இந்த லைனாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த பீட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்பர் 2 பஞ்ச் பீட்ஸில் வந்து நம்பர் 2 சைஸ் பீட்ஸ் இது. இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு செட் அப்படியே பண்ணணும். இதே மாதிரியே வந்து நான் பைப்பிங் த்ரெட்டை க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பீட் ஒர்க்கில் வந்து லோட் ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சிங்கிள் லைன் பீட் தைச்சிருக்கேன் இல்லையா, அதையும் பண்ண போகிறேன். பீட்டில் லோட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் வந்து 4 பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது ஒரு லோட் ஸ்டிச்சுக்கு 4 பீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இது 4 or 5 எப்படி வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு 3லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சின்ன லோடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சுகர் பீட்ஸ்லலாம் பண்ணும்போது 5 பீட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். லோட் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். த்ரெட் ஒர்க்கில் எப்படி லோட் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுத்துருக்கேன். நான் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லோட் ஸ்டிச் பற்றி நீங்கள் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது லோட் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் முன்னாடி போட்ட செட்டில் வந்து உள்பக்கமாக ஒரு லைன் கொடுத்துருந்தேன். இதுலேயும் உள்பக்கமாக இன்னொரு லைன் கொடுக்குறேன். இப்போ இந்த பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு நடுவில் ஒரு லைன்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு செக்டு பேட்டர்ன் மாதிரி வரும் அது ஸ்லீவில். ஸோ அதோடு வந்து ஒரு ரோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி தான் நான் இந்த நெக் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஹரிசான்டலாக நம்ம வந்து அந்த லோட் ஸ்டிச்சு ஒரு லைன் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். எல்லா லைன்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு லைன் பீடு சேம் நம்பர் 2 சைஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கு ஃபுல்லாக நான் அந்த லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். ஸ்டோன்ஸ் வந்து நான் கிளிப் ஸ்டோன்ஸ் ரவுண்டு ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல சென்டரில் ஒட்டிக்கிறேன் எல்லா இடத்துலையும். சென்டரில் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் அதை வந்து ஒரு ரவுண்டு டிசைனுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சென்டரை சுற்றி நான் உங்களுக்கு ஒரு 6 ஸ்டோன் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த நெக்கை சுற்றி சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த எல்லா பாக்ஸ்லேயுமே ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப்பில் டோட்டலாக 7 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இது கிளிப் ஸ்டோனாக இருக்கிறதுனால நான் இதுக்கு வந்து மேலே எதுவும் ஒர்க் கொடுக்கல. இப்போ இந்த டிசைனுக்கு வெளியில் நான் வந்து 5 mm பீட்ஸ் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நெக்கை சுற்றி இதை ஒரு லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் நார்மல் நீடில் எடுத்து 2 5 mm பீடுக்கு நடுவில் ஒரு 5 mm பீடும் ஒரு 2 mm பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ஆரி நீடிலில் பண்ணுறதை விட எனக்கு நார்மல் நீடிலில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரி நீடிலில் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரி நீடிலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் நாட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நான் என்னோடய சில வீடியோஸ்லலாம் காமிச்சிருப்பேன். ஸோ எப்படி வந்து ஸ்டிச் வெளியில் தெரியாமல் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆரி நீடிலில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனோட நான் வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செக்டு டிசைன், லாங் ஸ்லீவ் டிசைன்.
ஸ்லீவ் மேக்கிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ நெக் டிசைனோட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.